அன்பு நண்பர்களே, யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது என்னங்க ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம்? ஆண்டவர் கொடுக்கிற சமாதானம் என்பது நம்மை சுற்றி இருக்கிற எல்லா சூழ்நிலைகளும், நம்மை சுற்றி இருக்கிற எல்லா உறவுகளும் நமக்கு எதிர்மறையாக இருந்தாலும் கூட கடவுள் நமக்குள்ளாக வாசம் செய்வாரானால் நமக்கு பூரண சமாதானம் நிலவும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்த பிறகு அவருடைய சீடர்கள் எல்லாம் உயிருக்கு அஞ்சி அடுத்து நமக்கு என்ன நடக்குமோ என்று பூட்டிய அறைக்குள்ளே தங்கியிருந்த பொழுது ஆண்டவர் அவர்கள் மத்தியிலே பிரத்யட்சமாக காட்சி கொடுத்து உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக கட்டளையிட்டார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். ஆமாங்க, அந்த சூழ்நிலையிலே இருந்த சீடர்களுக்கு வீட்டிற்கு வெளியே முழுவதும் எதிரான ஒரு சூழ்நிலை. ஆனால் கடவுள் அவர்களுக்குள்ளாக வந்த பொழுது அவர்களுக்குள்ளாக ஒரு புதிய நம்பிக்கை, புதிய சமாதானம், எதிர்காலத்தை குறித்ததான ஒரு உறுதி அவர்களுக்கு கிடைத்தது என்பதை நம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமாங்க, இன்னைக்கு கடவுள் நம்ம கூட இருப்பாரானால் நமக்கும் அவருடைய சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் என்பது நாம் இந்த உலகத்தின்படி பார்க்கிறபடி இல்லாமல் எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்லுவது போல, எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலையாக இருந்தாலும் அதன் மத்தியிலே கடவுள் நமக்கு மிகுதியான சமாதானத்தோடு நாம் அந்த பிரச்சனைகளை கடந்து வருவதற்கு உதவி செய்வார். அப்படிப்பட்ட சமாதானத்தை கடவுள் நமக்கு தருவாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். மற்ற வீடியோக்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய